பியூட்டிஸ் இன்றைக்கி என்ன டிப்ஸ் பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து நம்ம ஃபேஸில் வந்து நிறைய பிம்பிள்ஸ் வந்திருக்கும். நிறைய பேருக்கு கட்டி அம்மை தழும்புலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நமக்கு ஃபேஸில் வந்து ரொம்ப அங்கங்கே வந்து இது ஒரு மாதிரி தழும்பு இருக்குதுன்னா ரொம்ப அன்ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை பார்த்தா. அதெல்லாம் நம்ம எப்படி இது பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல வந்து நீங்கள் ஐஸ் க்யூப் வச்சு நல்லா அதை வந்து ஃபேஸில் வந்து ரப் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு சாறு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா பச்சையாகவே எடுத்துக்கோங்க. அதை நல்லா சீவிட்டு அதை நல்லா புழிஞ்சு சாறு எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து போட்டுட்டு அதை அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் விட்டுருங்க. உருளைக்கிழங்குல வந்து சல்ஃபேட்டும் பொட்டாசியமும் இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த தழும்புகளை மறைய வைக்கிறதுக்கு அது வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது வந்து நல்லா நமக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து ஃபேஸில் வந்து நமக்கு டல்னஸ் இருந்தாலும் சரி, இல்லை கண்ணை சுற்றி கருவளையம் இருந்தாலும் இது வந்து நமக்கு சூப்பராக இந்த பேக் வந்து நமக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். இதை வந்து நீங்கள் வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இதை போடுங்க. நம்ம எப்பயுமே சொல்கிறது தான், எந்த பேக் போட்டிங்கனாலும் எந்த ஒரு இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு இது போட்டிங்கன்னா கூட அன்றைக்கி பூரா சோப் போடாதீங்க. சோப் போட்டிங்கன்னா நம்ம பண்ண அந்த இது வந்து அது போயிடும். ஒரு நாளாவது நம்ம சோப் போடாமல் விட்டோம்னா அதனோட எஃபெக்ட் வந்து நம்ம ஃபேஸில் வந்து அப்படியே இருக்கும். நமக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டாக நம்ம ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்லா அது வந்து வேலை செய்யும். இது வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் இது வந்து 3 டேஸ்க்கு ஒன்ஸ் கூட நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணிட்டு வரலாம். உங்களுக்கு வந்து தழும்பு மறையிறது உங்களுக்கு நீங்களே வந்து கண்கூட பார்க்கலாம். இது சூப்பராக இருக்கும். ஆயில் ஸ்கின் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா இதில் ஒரு 2 சொட்டு எலுமிச்சம்பழ ட்ராப்ஸ் விட்டுட்டு நீங்கள் அதில் வந்து போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னும் போது இன்னும் நல்லா உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் கிடைக்கும். ஸ்கின் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.